கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில திசை தெரியாமல் நீங்கள் போன நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். காலாயத்தின் கட்டாயத்தால் மாறிய ஒரு பாதையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறி போயிருக்கும். எந்த ஒரு பாதையில் போவது, எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் பயணிக்க நினைத்த பாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்றாக இருக்கும். ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் நீங்கள் பயணிக்கும் பாதை வேறு ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அதனை நீங்கள் ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டீங்க. பாதையில் தான் நான் பயணிப்பேன் என்று நீங்கள் அறியாமல் தேர்ந்தெடுத்த ஒரு பாதையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் படிக்க நினைத்த படிப்பு, பார்க்க நினைத்த வேலை, வாழ நினைத்த வாழ்க்கை அத்தனையும் ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படியே மாற்றி போட்டிருக்கும். உங்களுடைய தலையெழுத்தை மாறிய ஒரு அனுபவமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். அந்த ஒரு தலையெழுத்து உங்களுக்கு நல்ல ஒரு விதத்தில் மாறியிருந்தால் பரவாயில்லை. உங்களுக்கு வறுமையிலும் அது மட்டுமல்லாம கவலையிலும் நிறைய பொறுப்புகளும் சிறு வயதிலே உங்களுடைய தலை மீது விலக வேண்டியது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களை தள்ளப்பட்டிருக்கும். உங்களின் திறமைக்கும் தகுதிக்கும் சம்பந்தமில்லாத ஏதோ ஒரு பாதையில் நீங்கள் ஓட வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் படித்தது ஒன்று, ஆனால் வேலை பார்ப்பது வேறு ஒன்று. நமக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லையே, ஏணி வைத்தால் கூட எட்டாது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையின் திசை மாற்றப்பட்டு கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைந்து கொண்டே இருக்கும். உங்களின் அசல் இலக்கை நீங்கள் மறந்துவிட்டு திசை மாறி அலைப்பாய்ந்த அந்த தருணங்கள் உங்களை உள்ளுக்குள்ள பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி கொண்டேதான் இருக்கும். அந்த ஒரு கவலைகள் இன்னும் தீராமல் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாபமே இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுக்குள் அழுகை வந்தாலும் சரி, அசுரத்தனமான கோபம் வந்தாலும் சரி, அதை வெளியில் காட்ட தெரியாது. எல்லாவற்றையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே போட்டி வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வெளியில் உங்களை பார்ப்பவர்கள் இவன் மிகவும் தைரியமானவர், எதற்கும் கலங்காதவர் என்று நினைப்பவர்கள், ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய முகமூடிக்கு பின்னால் எந்த அளவுக்கு பெரிய ஏமாற்றங்களும் மறைந்து கிடைக்கிறது என்பது உங்களுடைய தலையணைக்கும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தண்ணீர் ரகசியங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அது யாரிடமும் வெளியில் கூறியிருக்க மாட்டீர்கள். ஏன் உங்களுடைய குடும்பத்தில், ஏன் உங்க கூடவே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கூடவோ நீங்கள் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் என்னவென்று யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் வெளிக்காட்டி கொண்டு இருப்பீங்க. தனிமைக்கு வரும்போது உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் நீங்கள் தனியாக அழுது தீர்த்த நாட்களை இந்த உலகம் ஒருபோதும் அறிந்திருக்காது. இவனுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, இவன் நன்றாகத்தான் இருக்கிறான் என்று இந்த ஒரு உலகம் உங்கள் மீது ஒரு தப்பு கணக்கானது போட்டு கொண்டிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும். ஆனால் அது பொறுமையாகத்தான் நடக்கும். நீங்கள் தனிமையில் வளர்ந்த அந்த ஒரு வலிமை இருக்கல்லவா, அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த இத்தனை கால வலிகளும் வேதனைகளும் துரோகங்களும் மற்றும் ஏமாற்றங்களுக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்கள் சாதாரணமானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பது கிடையாது. இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்திய போது நீங்கள் அளவில்லை, மாறாக அந்த தனிமையே உங்களின் மிகப்பெரிய ஆயுதமாக உங்களை மாற்றி கொடுத்திருக்கும். உங்களை மாற்றிக்கொண்டு உங்களுக்குள்ள சில பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். உங்களை ஒதுக்கிய அதே தனிமைதான் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத மன வலிமையையும் ஆன்மீக பலத்தையும் அசாத்தியமான வாழ்க்கை ஞானத்தையும் உங்களுக்குள்ள விதைத்து கொண்டே இருக்கும். இப்போது நீங்கள் பழையபடி முட்டாள்தனமாக எல்லாரையும் நம்புவது கிடையாது. அத்தனை வழிகளையும் தாங்கி வெளியில தங்கமாகவும் கம்பீரமாகவும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த ஒரு தேதிக்கு பிறகு வர ஆரம்பிக்கும். இந்த தனிமையின் வளர்ந்த வலிமை தான் இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களை ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்ற கொடுக்க போகிறது. ஏன் இப்படி கூறுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் வளர்ந்த விதமும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று அனைத்துமே உங்களுக்குள்ள தெரிந்திருக்கும். அதனால யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் முன்கூட்டியே வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே ஆராயவும் அதனை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
நீங்கள் பயணிக்க நினைத்த பாதை ஒன்று, ஆனால் காலத்தின் கட்டாயத்தினால் நீங்கள் பயணிக்கும் பாதை வேறு ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி திசை தெரியாமல் அலைப்பாய்ந்த காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விட்டது. நாளை முதல் உங்களின் அசல் இலக்கை அடையக்கூடிய பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அந்த பிரம்மாண்டமான வாய்ப்புகளை நீங்க தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இது நிஜம்தானா என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களின் பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். ஆன்மீக அமைதி உங்களுக்குள்ள கிடைக்கும். கும்பம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே ஞான காரகனான சனியின் வம்சாவளி என்பதால் உங்களுக்குள்ள ஆன்மீக தேடல் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். நாளை முதல் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஆன்மீக பலமும் ஆன்மீக அமைதியும் குடியேறவும் ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணங்கள், தியானம் போன்றவற்றில் ஈடுபாடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை, நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை தத்துவத்தை உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு உணர்த்தி தேடி கொடுக்கும். இந்த ஆன்மீக அமைதி உள்ளுக்குள்ள இருக்கும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்தி உங்களை ஒரு சாந்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல மாற்றவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அத்தனை வலிகளும் வேதனைகளும் துரோகங்களும் மற்றும் தனிமையின் கொடுமைகளை தாண்டி வந்த உங்களுக்கு உங்களுடைய அத்தனை கவலைகளையுமே மறைந்து உங்களுடைய உள்ளம் ஒரு புதிய நம்பிக்கையோடும் மகா மகிழ்ச்சியோடும் துள்ளி குதிக்கப் போகிறது என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒட்டுமொத்த போரிலும் நான் மட்டும் தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறேன் என்ற அந்த தனிமை உணர்வு நீங்க பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நிற்பதை உணரவும் ஆரம்பிப்பீங்க. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்களின் நியாயமான கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக கம்பீரமாக ராஜநடை போடக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு விடும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை நீங்களே நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போகவும் முடியும். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மற்றவர்கள் மூலம் ஆதாயத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உருவெடுப்பீங்க. போட்டி தேர்வுகளில் சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். தோற்ற பொலிவினில் சில மாற்றங்கள் காணப்பட்டு வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு கைகூடி போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கிடைத்துவிடும். போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தேடி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் முன்னேறவே முடியாது. வணக்கம்.